இருக்குது? செல்வி மாதிரி இருக்காளே. சரி பக்கத்துல போய் பார்ப்போம். செல்வி, ஏன் உட்காந்துட்ட இங்க? என்ன இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையோ? நான் பங்கஜ மாமியா, வாங்க மாமி, உட்காருங்க. ஏன் செல்வி, இன்னைக்கு ஏன் ஆடு மாட்டுக்கெல்லாம் லீவ் விட்டையாங்கும்? பாவம் பட்டினி கிடக்குமே, உட்காந்துருக்க. லீவு விடுறதுக்கு இது நான் ஆஃபீஸா மாமி? பாவம் வாயில்லா ஜீவன்களை லீவ் விட்டா செத்து பெருமா இல்லையா பட்டினி அடந்து. அதை கிணத்துல கொண்டே கெட்டிருக்கேன், அதை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் கோயிலுக்கு போனோம், அங்கே கிழக்க கருப்புசாமி கோயிலுக்கு. இந்த வெயிலுக்குள்ளே நடந்து வந்த உடனே ஒரு மாதிரியா சோர்ந்து வருது. அதான் பிள்ளையெல்லாம் பின்னாடி நடந்து வராவ. ஐயோ வரட்டும்னு நான் இதில் இருக்கேன் மாமி. அப்படியா செல்வி, கோயிலுக்கு போனேடா? இன்னைக்கு என்ன விசேஷமான நாளா என்ன? விசேஷமெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி. பிள்ளைய கோயிலுக்கு போனோம்னாங்க. சரி நமக்கும் இதை விட்டால் வேறு சான்ஸ் கிடைக்காது, இப்போ நம்மளுக்கும் வேலை வேலைன்னு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நானும் வந்தேன். வைதேகி எங்கள் மாமி 2-3 நாள் ஆச்சு அவளை பார்த்து. வேலை வேறு அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் பார்க்க முடியலை. எங்கே விட்டா? வைதேகியும் சாமிநாதனும் 2 பேரும் பேங்குக்கு சங்கரங்கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா காலையில். நான் பின்ன சரி அவங்க பேசுறத அப்படி கவனிக்க மாட்டேன், அப்படி மெதுவாக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், ஆற்றுல ஒருத்தையும் காணலை, குழந்தைகளையும் காணலை, எங்கே போனான்னு தெரியலை. சரி தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சேன்னு தான் சரி செல்வியை பார்த்துட்டு போகலான்னு நான் இங்கே வந்தேன். பார்த்தா நீ இங்கே வீட்டை ஆத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க. என்ன கீர்த்தனா, ஆர்த்தியவும் ரோகிணியும் விட்டுட்டு நீ தனியாக ஓடியாந்துட்ட? எனக்கு கால் வலிச்சிச்சா, நான் ஓடியாந்துட்டேன். அது பின்னாடி வராத, அந்த வராதல. இந்த பாரு, இந்த கீர்த்தனா பிள்ளைய நம்மளை விட்டுட்டு முன்ன கட்டி ஓடியாந்து பெரிய ஆளோட ஜாயின் பண்ணி உட்காந்துருக்கத பாரு. அது அவ்வளோக்குள்ளே இருந்து அது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க? ஆமாம் ஆர்த்தி, உன் தங்கச்சி ஒரு வாழை நடிக்கிறேன் பாருங்க போய். சரி பிள்ளைகளா, அவ்வளோ தூரம் வெயிலில் இருந்து நடந்து வந்திருக்கியே, கொஞ்சம் நேரம் இருங்க, என்னல்ல கொஞ்சத்தை இருந்துட்டு போவோம், என்னல்ல உட்காருங்க. ஐயோ, ஒரு பொண்ணு அரையும் குறையுமா வாராளே. இது நம்ம ஊருக்கே கேவலமே. யாரிவா? பங்கஜ மாமி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? எந்த காலத்துல? அவங்கெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தவங்க. அவங்க ஊரில் கலாச்சாரம் இப்படித்தான். இது நம்ம ஊர் மாதிரி இல்லை, அங்கே வந்து இப்படி தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா இவங்க எவ்வளவோ நல்லா தான் வந்திருக்காங்க. இதோ பங்கஜ மாமி, நீங்கள்லாம் வெளிநாடு சுற்றி பார்க்க அங்கங்கேயும் போகலையா? வேறு கண்ட்ரிக்கு போகாமல் இங்கேயே இருக்க போயிட்டா உங்களுக்கு வந்து அது அசிங்கமாக தெரியுது. கோவா அந்த சைடெல்லாம் போய் பாருங்கள் பெண்களை, நீங்களாம் பார்க்கவே மாட்டேங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அது என்ன கோவா கண்ட்ரோலாக இருக்குது. சீச்சி, இப்படி கூட போடக்கூடாது. ஹாய், how are you? Hi, fine. I am from Malaysia. எங்க அண்ணா மலேசியால தான் இருக்கு.
வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் ரோஜா. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் ஜூலி. சிடோம். ஏண்டி அம்மா ஆளு பார்த்தா லட்சணமா இருக்கா பொம்மநாட்டி. பின்ன ஏன் இப்படி அரையும் குறையுமா வந்து நிக்கிற? வாட்? ஏண்டி நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? வாத்து கோழின்ற. ஐ டோன்ட் தமிழ். தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் தெரியல என்ன சொன்னேன்னா அது அசிங்கம் இல்லையோ? நான் என்ன பேசுறீங்கன்னு புரியல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும். மாடி வாரும் இல்லை, தமிழையே கொலை பண்ணதையே. வாரும் இல்லை, வரும் அன்னு சொல்லு. நீ எங்க இருந்து வார? ஃப்ரம் மலேசியா. மலேசியாவா? அங்கதானே செல்வி மகன் வேலை பார்க்கறான், சேவாக்கு. எஸ், ராஜேந்திர சேவாக், மை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா சொன்ன சேவாக்கு உனக்கு தெரியுமா? மை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னா நண்பன் தானே? என்னுடைய நண்பனா? ஆமாம், சேவாக் என்னுடைய நண்பன். Who are you? ரோஜா, அந்த பிள்ளை என்ன சொல்லுதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை அத்தை, அவா நீங்க யாரு அப்படின்னு கேட்கா. ஆ ஆ, சரி சரி சரி. சேவாக்கோட அம்மா. இந்த பிள்ளை சேவாக்கு தங்கச்சி, அதுவும் தங்கச்சி. அது சேவாக்குடைய அத்தை பொண்ணு. இது எங்க பக்கத்து வீட்டு மாமி. சேவாக்கோட அம்மா. நான் ஒரு லக்கி கேர்ள், உங்க வீடு தேடி வந்தேன். எதுக்கேடி அம்மா செல்வி வீட்டை தேடி வந்த? நீ என்னத்துக்கு இங்க வந்த? செல்வி எப்படி உனக்கு தெரியும்? மலேசியாவில் இருந்து செல்வி வீட்டுக்கு வந்தேயாக்கும். எஸ், ஆமா ஆமா. செல்வியை பார்க்கறதுக்கு அங்கே இருந்து வந்த? நோ நோ, செல்வி ஹவுஸ் சேஃப்டி என்ன என் ஃப்ரெண்ட் சேவாக் சொல்லி இருந்தான். அப்போ ஹோட்டல் ரூம் வேண்டாம். இது வில்லேஜ் கேர்ள், எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால் எல்லாரையும் பார்த்து இந்த கான்ட்ரி எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எங்க ஊர் கொண்டு போய் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் காட்டணும் ஒரு ஆசை. பாட்டி ஜூலி, நீ சேவாக்கு சொல்லி நீ வந்திருக்க, உன்னை நல்லா கவனிக்கணும் நாங்கள், இல்லாட்டா அவன் எங்களை சத்தம் போடுவான். இங்கே எங்கள் வீட்டில் எத்தனை நாளைக்கு வேணாலும் நீ இருந்துக்கோ. இங்கே இருக்க இடங்கரை எல்லாம் ரோஜாவும் ஆர்த்தியும் கீர்த்தனாவும் 3 பேரும் உன் கூட வருவாங்க. எல்லாத்தையும் பார்த்து எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களை கணக்கா மட்டனக்கா ரொட்டியும் கண்டதையும் நாங்கள் திங்க மாட்டோம். சோறு சாம்பார் கறி குழம்பு இதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்றத நீ சாப்பிட்டு பழகிக்கோ. ஓகே ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. ரோஜா என்னத்த அந்த ஜூலியை கூட்டிகிட்டு போய் நம்ம தோட்டத்தையும் காட்டி நம்ம தோட்டத்தையும் காட்டி அங்கே வயக்காட்டுல எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டு, நல்ல இடத்தையா காட்டு. பாவம் போட்டா அப்படிக்கிட்டு எவ்வளோ தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கா.
நான் போயிட்டு வரேன் அவங்க கூட. போங்க, போய் சுற்றி காட்டிட்டு வாங்கப்பா. அவளுக்கு இங்கே இடம் தெரியாதுல்ல, பார்த்து கூட்டியாங்க. பாவா போட்டிருக்க சட்டையாவது எங்கிட்ட கீழே விழுந்து தொலைஞ்சிட போறா. ரோஜா இவாளை கூட்டிண்டு போகும்போது பார்த்து கூட்டிண்டு போ. நாய் இருந்துச்சுன்னா கடிச்சிடும், பார்த்துக்கோ. இவன் அரைக்கால டவுசரோட வந்திருக்காளோ நோ. ஒரு நல்ல சேலையை கொடுத்து கட்டிண்டு அவளை கூட்டிண்டு போ. அப்பந்தான் லட்சணம், பொம்பளை லட்சணமா இருக்கா. அவ போட்டிருக்க உடைதான் சரியில்லை. ஜூலி, ட்ரெஸ் இருக்கு, எங்கள் அக்காவோட ட்ரெஸ் இருக்கு, என்னுடையது இருக்கு. இல்லைன்னா சேலை வேணா சேலை போட்டுக்கோ, உனக்கு நல்லா இருக்கும். நீ நல்லா ஹைட்டாக இருக்கனால சேலை உனக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். சேலையை போட்டுக்கோ. பங்கஜ மாமி சொன்னது உண்மைதான். நாய் எங்கள் ஊரில் நாய் பார்த்துச்சுன்னா விடாது, விரட்டிடும். ஓகே ரோஜா, தேங்க்யூ. இதுதான் எங்க